எக்ஸ்கியூஸ் மீ, அதை எடுத்து கொடுக்குறீங்களா? திடீர்னு இங்கே பெண்ட் ஆகிடுச்சு, பிடிச்சிக்கிச்சு. தேங்க்யூ. பார்த்து அக்கா அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த இடத்துல ஒருத்தர் இந்த டம்பிள்ஸ் தூக்குறாங்கல்ல, அங்கே ஒருத்தர், அவர் நம்பர் மட்டும் அவங்க கொடுக்கணும். கேன் யூ ஹெல்ப் மீ? பிளஸிங்கயா கொஞ்சம் தூக்கி சென்டரில் போய் எப்படி கரெக்டாக இருக்குங்களா? கொஞ்சம் கொஞ்சம். ஏன் டச் பண்ணுறீங்க? இப்போ டச் பண்ணீங்கல்ல நீங்கள், ஏன் இப்படி பண்ணுறீங்க, பிஹேவ் பண்ணுறீங்க? இப்போ டச் பண்ணீங்கல்ல நீங்கள், ஹெல்ப் தானே கேட்டேன். ஒரு ஹெல்ப் கேட்டால் இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? ட்ரைனர் சார் கூப்பிடுங்களேன். ஹலோ, ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்படி பார்க்குறீங்க? வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இடிக்கிறீங்க. நீங்கள் இடிச்சிங்களா இல்லையா இப்போது? இது எடுத்து வைக்கும்போது பார்க்கல, சாரி சொல்லியாச்சு. யாருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. காசு கொடுக்குறேன், 500 ரூபா வாங்கிக்கிங்க. வாங்கி தந்துடுறீங்களா? எடுத்து கொடுங்க, தெரியாமல் எடுத்து கொடுங்க. ஏன்க்கா? கேட்டு பார்க்காதீங்க, தெரியாமல் அந்த டைரியில் எதுவே இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்குறீங்களா? எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுத்துறேன் நான், ஓகேவா? கேட்டு கேட்குறேன். நான் ஒரு ஹெல்ப் கேட்டேங்க அவர்கிட்ட. இங்கே எடுத்து இங்கே வைக்க சொன்னால் டச் பண்ணுறாரு. டச் பண்ணலன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க நீங்கள். அப்புறம் சொல்கிறாரு அவர், அந்த சரத்குமார் ஒரு படத்தில் தூக்குவார் பார்த்தீங்களா, அர்ஜுனா அர்ஜுனா, அந்த மாதிரி ஆடலாமான்னு கேட்குறாரு வேற. கேட்டிங்களா இல்லையா? ஃபோன் நம்பர் கேட்குறாரு திடீர்னு. சார் இடிச்சிட்டு சார் கேட்பீங்களா? இடிக்க செய்யல. நீங்கள் இடிச்சிங்களா இல்லையா? எப்படி ஓடுறீங்க பயந்துட்டு? நேராக நின்று கூட பேசுறதுக்கு உங்களால் முடியல. பெரிய பாடி பில்டர். பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க. ஏன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா? தனியாக இது பண்ணதுக்குள்ளார வந்து இடிக்கிறீங்க. இடிக்கலைங்க, உங்கள் டிக்கே என்னோட டிக்கில் இடிச்சிச்சு. நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி குறுகுறுந்தா பார்த்தீங்க. ஏன் இப்படி பார்த்தீங்க? இங்கே வாங்கல ஒரு நிமிஷம். அக்கா 2000 ரூபாய் கொடுக்குறேங்க்கா. 2000 ரூபாய் கொடுக்குறேன். 2000 ரூபாய் நம்பர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, முரட்டு பையனாக இருக்கான் அவன். ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? நம்பர் மட்டும் வாங்கி கொடுங்க. இப்போ பாருங்க, இப்போ எங்கே பார்க்குறாரு பாருங்க, இடுப்பு பார்க்குறாரு. சார் போலீஸ் கால் பண்ணுங்க சார், ஹராஸ்மெண்ட் நான் சொல்கிறேன். தொட்டிங்க, இப்போ கேட்குறீங்க அர்ஜுனா அர்ஜுனா பாட்டில் தூக்குற மாதிரி தூக்கட்டுமான்னு கேட்குறீங்க. நீங்க அங்க இருந்தீங்க, நான் வந்து என் இடுப்பே அப்படி முறைச்சு பார்த்தீங்க நீங்கள். முன்ன பின்ன இடுப்பு பார்த்தது இல்லையா? முன்ன பின்ன இடுப்பு பார்த்தது இல்லையா? என்ன சார் இப்படி? நீங்களாம் ஒரு பாடி பில்டரு, ஜிம்முக்கு வரீங்க சார். இங்கே பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வாங்க. அக்கா 2000 ரூபாய் கொடுக்குறேன். கேமராவில் பார்க்குறாரா? சரி, அந்த 2000 ரூபாய் கொடுத்துருங்க. கொடுத்தனே 2000 ரூபாய் கொடுத்துருங்க. என்ன நம்பர் வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கினீங்கல்ல 2000 ரூபாய். என்னக்கா? எனக்கு கல்யாணமே அவளுக்கா. டிவி பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியாது. என்ன டிவி பார்க்க மாட்டீங்க? எங்கள் வீட்டில் டிவி இல்லை, நான் டிவி பார்க்க மாட்டேன். ஓ, அர்ஜுனா பாட்டு பார்த்தது இல்லை. ப்ராமிஸ் பண்ணுங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன். அப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க தானே? பண்ணல. மோதி பார்க்கலாமா? வேணாங்க. மோதி பார்க்கலாம் வாங்க, தைரியம் தான். மோதி பாருங்க, மோதி பாருங்க, வாங்க மோதுங்க. வேணாங்க. வா மோதி பார்க்கலாம். சும்மா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ப்ராங்க். கேமரா தான் அது பாருங்க, இடிச்சிட்டு சும்மா குசும்பு. சரிங்க. அடேங்க, அவன் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. ஐயோ பியூட்டிஃபுல்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராங்க் பார்த்தீங்களா? சந்தோஷமாக சிரிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சிரிக்கிறதுலாம் தாண்டி நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்க
77 ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு வாங்க. எல்லாரும் பயங்கர ஃபிட்டாக சந்தோஷமாக உடம்ப வச்சுங்க. இன்றைய காலகட்டத்தில் கொரோனா 1 அலை 2 அலை 3 அலைன்னு ஏகப்பட்ட அலை வருது, நிறைய வியாதிகள் வருது. இந்த சூழலில் வந்து நம்ம உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தான ஒரு உடம்பாக இருக்கும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ உடம்பை பத்திரமா பார்த்துங்க. எதை வந்தாலும் தாங்கலாம், எதை வந்தாலும் கடந்து போகலாம். மாஸ்டர், நான் சொன்னது கரெக்டாக? அஃப்கோர்ஸ் 100% கரெக்ட். சொல்லுங்கள் மாஸ்டர். கோடம்பாக்கத்தில் நம்ம 77 ஸோ கோடம்பாக்கம் எல்லாருக்கும் அந்த ஃப்ளைஓவர் தெரியும். ஃப்ளைஓவர் க்ளோஸ் டு ஃப்ளைஓவர் தான் நம்மளோட ஜிம் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ எனி சோஷியல் மீடியா, இல்லை 77 ஃபிட்னஸ் ஸ்டுடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு கிளியராக காட்டிட்டோம். எல்லாரும் நம்ம 77 ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு ஒரு ஓப் விடுவோமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். Bring it back, this is the attack. I got people trying to tell me I'm a madman, so I'm heading back into my backpack. There ain't nothing that I want I can't have.